வெர்ஸ்டாப்பன் ஒரு வழியாக ரிட்டையர் ஆக போகிறானோ. ஸோ அஸ் வி நோ, நம்ம இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரூமர்ஸ் எல்லாமே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஃபியூல் பண்ணியிருக்கு வெர்ஸ்டாப்பன் வந்துட்டு அப்போ ரிட்டையர் ஆக போகிறானான்ட்டு. ஏன்னா ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க, மேக்ஸை தவிர என்னால் வேறு யாரு கூடயும் ஒர்க் பண்ண முடியாதுன்னு. வெர்ஸ்டாப்பன் வந்துட்டு எப்போ ஜிபி வந்துட்டு டீமை விட்டு போகிறாரோ அப்போ நானும் இங்கே லைக் டீமில் இருக்க மாட்டேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தான். ஸோ இது வந்துட்டு இப்போ இந்த ரூமர் ரூமர்னு இல்லை, இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஸோ இது இப்போ வந்ததுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெர்ஸ்டாப்பன் ரிட்டையர் ஆயிடுவானோ அப்படின்ட்டு எல்லாரும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு மெக்லாரனோட ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ஹையரிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி. ஏன்னா ஏற்கனவே ராப் மார்ஷலும் வில் கர்ட்னியும் வந்துட்டு ரெட்புல் டீம்லேருந்து ஏற்கனவே அவங்க ஹையர் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஜிபியு வந்துட்டு ஹையர் பண்ணியிருக்காங்க. ஸோ மெக்லாரன் வந்துட்டு சீக்ரெட்லி ஒரு சூப்பர் டீம் மாதிரி வந்துட்டு பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வெஸ்டாப்பன் ரிட்டையர் ஆவானான்னு கேட்டால் இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் இது நடந்ததுனால இது வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு இம்பேக்டிங்கான ஒரு ஃபேக்டராக இருக்கும். வெஸ்டாப்பன் ரிட்டையர் ஆவானா மாட்டான்றது ஒரு ஆள் போகிறதுனால வெஸ்டாப்பன் வந்து ரிட்டையர் ஆவானான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜிபி வந்துட்டு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு ஆள் மேக்ஸ்க்கு. ஸோ கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருப்பாருன்னு பார்க்குறாங்க. ஸோ 2027 போல் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காமிச்சா மேபி மேக்ஸ்க்கு ஒரு புது நம்பிக்கை வந்து வேறு இன்ஜினியர் கூட கண்டினியூ பண்ணலாம். பட் அதர் தன் தட் எனக்கு வந்துட்டு வெர்ஸ்டாப்பன் ரிட்டையர் ஆகணும்னு தான் தோணுது.